இங்கே பாருங்கள், நான் முருகர் சிலை வாங்கியிருக்கேன். எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். முருகர் வாங்கியிருக்கேன். அவருக்கு அழகான ஒரு குட்டி சொம்பு வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த சொம்பு இதில் தான் அவருக்கு பால் பிரசாதம் வைக்கிறேன். பிரசாதம்னா நான் வந்ததுலேருந்து தினம் பால் தான் வைக்கிறேன். இல்லைன்னா இந்தமாரி சாக்லேட்ஸ் வைக்கிறேன். இதுதான் என்னுடைய பூஜை ரூம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? இது பிரம்ம முகூர்த்த விளக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை. எப்படி இருக்கு என்னுடைய பூஜை ரூம் சொல்லுங்கள். ஹாய், இங்கே பாருங்கள், நான் அழகான ஒரு குட்டி முருகர் சிலை வாங்கியிருக்கேன். அவருக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு சின்ன ஒரு சொம்பு வாங்கியிருக்கேன். தெரியுதுங்களா? நான் அதில் பால் வச்சுருக்கேன். இதுதான் அந்த சொம்பு. இவர் தான் முருகர். புதுசாக வந்திருக்காரு. எனக்கு தெரியல, அவரை நான் பத்திரமா பார்த்துப்பேனான்னு எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்பா என்னால் முடிஞ்சது நான் வைக்கிறேன் சாமி, நீங்கள் அதை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குது என்னுடைய பூஜை ரூம்? இங்கே இன்னொருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் 3 பேர் இருக்காங்க. அவங்க அது வந்து சிறுவாபுரி விபூதி அவரோடது. எங்கள் குலதெய்வம். இவர் பேர் வந்து வீரனார்னு சொல்லுவோம் நாங்கள். அவங்க வந்து புட்லூர் அம்மா, பக்கத்தில் லக்ஷ்மி அம்மா, இவங்க கருமாரி அம்மா. இவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்க 2 பேரோட பேர் எனக்கு தெரியல. மீதி எல்லாருமே பாருங்கள், இவங்க தான். இதுதான் என்னோடய பூஜை அறை. இந்த அறையில் நான் இவரை கொண்டு வந்து, இவர் வந்து விநாயகர். நான் ஒரு இடம் வாங்கியிருந்தேன் சொந்தமாக. ஸோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஞாபகமாக இந்த ஒரு பிள்ளையார் வாங்கினேன். இந்த பிள்ளையார் தான் அவர். ரொம்ப பிடிச்சி நான் வாங்கணும்னு வாங்கினேன் ஞாபகமாக. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இவரை வாங்கினதில் பத்திரமா பார்த்துப்பேனான்னு தெரியல. ஸோ அது கூட இந்த ஒரு பிரசாதம் வைக்கிறதுக்காக இந்த ஒரு பாத்திரமும் வாங்கினேன். எல்லாமே எங்கே வாங்கினேன்னா நம்ம பாரிஸில் தாங்க வாங்கினேன் நான். இது என்னோடது தான். சாரி, நான் இதை காட்டுறதுக்கு இதை காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து சாமிக்கு பிரசாதம் செய்கிறதுக்காக இந்த பாத்திரம் வாங்கினேன். எவ்வளோ 700. ஆமாம், இந்த பாத்திரம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சாமிக்கு பிரசாதம் செய்கிறதுக்கு எங்கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிடுறேன் அந்த பாத்திரத்தை. அப்போ சாமிக்கு செய்கிறது யூஸ் இல்லாமல் போயிடும்ல, நானும் அதுலேயே சமைச்சிக்கிட்டு. அதனால் நான் எல்லாமே சாமிக்காக புதுசாக வாங்கினேன். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா? 170 தான். ஓகே, இது பாருங்கள் எப்படி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குல்ல, எல்லாமே நல்லா இருக்கா? நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இதெல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வாங்கினதில். அப்புறம் இன்னொரு முருகரோட வேல் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ஆக்சுவலாக வேல் மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சேன். நான் என்ன சொன்னேன், சாமி என்னால் உங்களை பத்திரமா பார்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா. உங்களுக்கு தினமும் பிரசாதம் வைக்கணும், தினமும் உங்களை அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு போனதும் என்னால் முடியல. எனக்கு இந்த சிலையும் இந்த தவளையை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்ப்பா, நான் கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்க எப்போ வந்தாங்கன்னா, போன வாரம் சண்டே வந்தாங்க. இன்றைக்கி என்ன சாட்டர்டே, நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் தான் நான் வீடியோஸ் போடுறேன். என்ன காரணம், எனக்கு நெட்டு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அதனால தான் என்னால் போட முடியல. இல்லைன்னா நான் வாங்கின அப்போவே போடணுன்னு ரொம்ப அது. முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த பாத்திரம் பாருங்கள், இதுங்க நான் பூ எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த முருகரோட வேல் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது எல்லாமே. நான் ரொம்ப கம்மியாக தான் ப்ரைஸ் நான் சொல்லணுன்னா சொல்லலாம். இது முருகர் வந்து எனக்கு வெறும் 400 தான் நான் வாங்கினேன். நான் ரொம்ப ரேட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் பரவாயில்ல, 400 தான் நான் வாங்கினேன். எனக்கு இந்த பாத்திரம் எவ்வளோ ரேட்டு போட்டாருன்னு எனக்கு தெரியல. வேல் வந்து 200 இல்லை 150. 200 சொல்லிவிட்டு 150 போட்டாங்க. இதெல்லாம் ப்ரைஸ் அதிலே இருக்குது. ஸோ இது கூட நான் 400 தான் வாங்கினேன். இதில் வந்து சாமிக்கு பாத்திரத்தில் இதில் வந்து பூ வச்சு தண்ணி ஊற்றி பூ வைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, இதில் பிரசாதம் வைக்கணும், சாமிக்கு தட்டில் பிரசாதம் வைக்கணுன்றது. அதுக்காக நான் இந்த பாத்திரத்தை வாங்கினேன். இது கொஞ்சம் நல்லா க்ளீனாக பண்ணணும்.
நான் நான் கொஞ்சம் சோம்பேறி. ஆனால் எனக்கு சாமி கும்பிடலாம் ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை. அதனால சாமி கூட பேசினா எனக்கு பதில் பேசுகிற மாதிரியே தோணும். தோணும் எனக்கு ஏதாவது. நான் இதெல்லாம் தான் பிரசாதமாக வைப்பேங்க. தினம் ஒரு சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் பாருங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கு. கொண்டு போய் ஏதாவது குட்டியாக ஏதாவது குழந்தைங்க கையில் கொடுத்துருவேன். அதை நான் மேக்ஸிமம் பால், சாக்லேட்டு, சர்க்கரை இது மாதிரி தான் வைப்பேன். இல்லைன்னா நான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி பெரிய சொம்புலையும் வைப்பேன், சின்ன சின்ன சொம்புலையும் வச்சுருவேன் நான். இதுதான் என்னோடய பூஜை ரூம். மேலே கீழே எப்படி இருக்குது இது பாருங்கள். இது லைட்டு. என் வீட்டுக்காரர் நான் சொன்னேன்ப்பா, நான் சாமி கும்பிடணும்ப்பா காலையில் 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னு சொன்னேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் லைட் பார்த்தோன்னா எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. காலைல ஓப்பன் பண்ணால் லைட் எரியுது. இங்கே பாருங்கள், இது நான் டோரை க்ளோஸ் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆகிடும். இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் டோரை க்ளோஸ் பண்ணேன்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சிங்களா? ஒரு டோர் க்ளோஸ் பண்ண ஆகாது, ஒரு டோர் ஆஃப் பண்ண க்ளோஸ் பண்ண. இப்போ நான் டோரை திறந்தேன்னா லைட் எரியும். தெரியுதுங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி தான் இருக்கும் என் பூஜை ரூம் முன்னாடி. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ லைட் போட்டு கொடுத்ததுனால லைட் போட்டோன்னா அவ்வளோதான், லைட் எரியுது இப்போது. ஏன்னா இங்கே சென்சார் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அவர். இங்கே பாருங்கள், இது கை வச்சோடனே ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ ஆன் ஆகிடுச்சு இல்லையா? இப்படி பண்ணால் ஆஃப் ஆகிடும். இது சென்சார்னு சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட். அவங்க எலக்ட்ரிஷியன் தான். தெரியுதுங்களா? நல்லா இருக்கா? என் ஹஸ்பண்ட் எனக்காக இது ரொம்ப ஆசையாக பண்ணி கொடுத்தாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா? என்னுடைய பூஜை ரூம் க்ளீனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குது? நான் இவ்வளோ தான் க்ளீனாக வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா? இதில் ஏதாவது மாற்றணுன்னா சொல்லுங்கள், நான் மாற்றுறேன். நான் பூஜை சாமான்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் தேய்ப்பேன். அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி தேய்ச்சிடுவேன், நான் க்ளீனாக வச்சுப்பேன். மற்றோட மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் தேய்ச்சிடுவேன். அமாவாசையில் முடியலன்னா பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் தேய்ச்சிடுவேன். நான் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ தேய்ப்பேன். அது எப்படி ஏதாவது சொல்லுங்கள். ஓகேவா? நல்லா இருந்தால் பாருங்கள், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா?